அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடுடன் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். இந்த ரேட்டெலாம் நான் முன்னாடி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட ரேட்டு என்னுடைய ஆல்பத்தில் இருந்தது. இது ஒரு நண்பருக்காண்டி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 52 54 காயின் இருக்கும். எல்லாமே கம்மாமரட்டி காயின். கடைசி ஒரு 4 காயின் மட்டும் வந்து காமனாக வெளிவந்த காயின். இது எல்லாம் குழம்பிருச்சு. ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். கண்டிஷன் சரியில்லாத காயின்களை எடுத்துகிட்டு கண்டிஷன் உள்ள காயினை ஓரளவு உள்ளே வச்சேன். அதனால் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு மட்டும் வெளியே எடுத்து மட்டும் வைக்கிறேன். தாதாபாய் நவ்ரோஜி, மகாவீர், மதர்ஸ் ஹெல்த், சைல்டு ஹெல்த். இதில் மும்பை மின்ட்டு, இது ஸ்கேருங்கிறதுக்காண்டி இப்படி சிம்பிள் போட்டிருப்பேன். திருவள்ளுவர், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், ஹைதராபாத் மின்ட்டு. இந்த பழைய காப்பர் நிக்கல் காயின் எல்லாமே 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி ரேட்டு இப்போ போயிட்டுருக்கு. இது எல்லாமே முந்தைய 150 ரூபா, இப்போ கிடையாது. இது நான் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் எதுவுமே இப்போ சமீபத்தில் எழுதியது கிடையாது. இதில் 100 ரூபா போட்டிருக்கேனா, இது 50 ரூபா போட்டிருக்கேனா, இதெல்லாம் 350 ரூபா 400 ரூபா ஆயிடுச்சு. மற்றெல்லாம் அப்புறம் பேசுவோம். இது ஒரு 5th anniversary ஆஃப் யுனைடெட் நேஷன். ஒரு ஐஎல்ஓ ரேர் காயின், ஹைதராபாத் மின்ட்டு. இது வந்து ஆச்சாரியா துளசி யூஎன்சி காயின். நேரு காயின் யூஎன்சி. இது என்னது, 150வது பர்த் அனிவர்சரி, மதன் மோகன் மாளவியா. இந்த லெட்டர்ஸ்னுடைய இந்த நிறத்தை பார்த்தாலே தெரியும் இது எத்தனை வருஷத்துக்கு முந்தி உள்ளே வச்சதுன்னு சொல்லி. தஞ்சை பிரகதீஸ்வரர் டெம்பிள், ராஜராஜன், மதர் தெரசா. 19வது காமன்வெல்த் கேம்ஸ், டெல்லி, பிஜு பட்நாயக். இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல். காயின்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தாகூர், 60 years ஆஃப் இண்டூர், கொல்கட்டா மின்ட். அந்த பில்டிங் இது கொக்கா மூமெண்ட். சி சுப்பிரமணியம், நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர், பாரத ரத்னா விருது வாங்கினவர். டாட்டா, மோதிலால் நேரு. இதெல்லாம் ஃபுல் கண்டிஷனான காயின். இது ரேட்டெலாம் 30 ரூபாலாம் கிடையாது, அது 250 ரூபாய்க்கு போயிடுச்சு. இது நான் திருத்தக்கூடாதுன்னு அப்படி வச்சுருக்கேன். இது நார்மல் காயின் தான். 2012 ஹைதராபாத் மின்ட்டு. ஒரு 12 வருஷம் ஆகுது. இது அப்போ வச்சது. இது நார்மல் காயின் 2011. இது 11, அது 12. இதெல்லாம் சும்மா அவருக்கு போனஸாக உள்ள வைக்கிறேன். அதில் சரி, இந்த இயர் வாய்ஸாக யூஎன்சி காயினாக இருந்துச்சுன்னு சொல்லி. இது 19 யூஎன்சி காயின். 18 யூஎன்சி காயின், 5 rupees. காமராஜர், ஹைதராபாத் மின்ட். லால் பகதூர் சாஸ்திரி, இது காப்பர் நிக்கல் காயின். இது 60 years ஆஃப் காமன்வெல்த் காயின். இது இந்த கண்டிஷன்லாம் இருக்குது. இதில் யூஎன்சி கிடைக்கல. $60 years ஆஃப் பார்லிமெண்ட். யூஎன்சியும் கிடையாது, காமனும் கிடையாது, நல்ல கண்டிஷனான காயின். நாராயணகுரு, இதிலே காப்பர் நிக்கல் இருக்குது. இப்போ ஒரு காயின் 450 ரூபா 500 ஆயிடுச்சு. ஆனால் வைக்கலை இதில். இது வாட்டர் மார்க் 2007 உள்ளது. பகத்சிங் 2007 ஹைதராபாத் 1 மின்ட் தான்.
ஓஎன்ஜிசி ஹைதராபாத்து ஸ்கேர் காயின். இது பேரறிஞர் அண்ணா ஹைதராபாத் மின்ட். இது பசவேஸ்வர், இதுக்கு வந்து எஃப்எஸ்எஸ் காயின், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது தண்டி மார்ச் மும்பை மின்ட். ராஜேந்திர பிரசாத், விவேகானந்தா, யூஎன்சி காயின் பசவேஸ்வரா. ஜெயந்த் அல்போன்சா, யூஎன்சி கிடையாது, நார்மலான காயின் தான். கோமகாதமார் இன்சிடெண்ட், கப்பல் போட்ட காயின். இது சாஸ்திரி காயின், காப்பர் நிக்கல்னு வச்சுருக்கேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு வச்சுருக்கேன். இதில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்து, 100 years of civil aviation. கோல்டன் ஜூபிலி 1965, காப்பர் கிடையாது. ஆப்ரேஷன் கோல்டன் ஜூப்ளி 1965 நடந்த ஆப்ரேஷனை முன்னிட்டு. ஆப்ரேஷன்னா என்னது? ஒரு திடீர் தாக்குதல். ஒரு இடத்த வந்து அரசாங்க ரீதியாக சட்டப்படி போரிட்டு அந்த இடத்தை மீட்பதுக்கு பேர், ஒரு சம்பவத்துக்கு பேர், ஒரு நிகழ்வின் பேர் வந்து ஆங்கிலத்தில் ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் நீங்கள் அறுவை சிகிச்சைன்னு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. தீவிரவாதத்தை அறுவை சிகிச்சை செய்வது. 1 மினிட் தான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டைகர் காயின். இது கண்ட்ரோலர் ஆடிட்டர் காயின். இன்கம் டேக்ஸ் சாணக்கியா. வாட்டர் மார்க் 2019 ஹைதராபாத் மின்ட்டு. 75 இண்டிபெண்டன்ஸ் 2022 நொய்டா. வைஷ்ணவ தேவி காயின், யூஎன்சி. இது நான் அவற்றை காமிக்கையில் இதில் ஒரு 10 காயின் வரைக்கும் யூஎன்சி கிடையாது. இப்போ அதை போல் நான் எடுத்துட்டேன் மறுபடியும். எஸ்பிஐ ஹைதராபாத் மின்ட்டு, யூஎன்சி காயின். பேகம் அக்தர், இதில் எழுதலை. யூஎன்சி காயின் மைசூர் யூனிவர்சிட்டி. இது பெல்லு 15th காயின் பாருங்கள், குட் கண்டிஷனான காயின். இது ராணி கெய்டன் லோ, இது யூஎன்சி காயின். மொத்தம் ஒரு 56 விதம் இதில் வச்சுருக்கேன். இந்த 56 விதமும் சேர்ந்து 2500 நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பேக்கேஜ் பண்ண போகிறேன். வேறு பதிவு போடுவதற்கு நான் எதையும் ப்ரிப்பேரிங் பண்ணலை. அதனால் இந்த நண்பருக்கு அனுப்பக்கூடியதையே ஒரு பதிவாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நான் இதை அப்படி உங்களுக்கு பதிவாக போட்டிருக்கேன். இன்றைக்கி நைட்டு தான், இனிமேல் தான் இது பேக்கேஜை பண்ண போகிறேன். நாளைக்கு தான் இது பார்சல் சென்டிங். 100 ரூபா இதுக்கு வந்து அவர் வந்து இது அனுப்பிச்சிருக்காரு, என்னது போஸ்டல் சார்ஜ். ஆனால் இதுக்கு 50 ரூபா போகும். இதனுடைய ஒர்த்து வந்து 2500 ரூபா. நீங்கள் இது வாங்கணும்னா இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி இது சீரியாலிட்டி பிரகாரம் இந்த வச்சுருக்கிற இந்த நாணயம் மட்டும் வாங்கணும். ஒரு 5000க்கு மேலே ஆகும். 5000க்கு மேலே ஆனாலும் நீங்கள் ஒரு 50,000க்கு உழைக்கணும். ஒவ்வொரு காயினாக கலெக்ட் பண்ணி சேர்த்து புக்ஸ் வாங்கி அதை அப்படியே ரெஃபர் பண்ணி வருஷ பிரகாரம் இருக்கா, இந்த காயின் இருக்கா, இந்த காயின் இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு காயினாக தேடி அவ்வளோ இதில் கொண்டு வரணும். இதில் வந்து ஒரு 3-4 காயின் நான் இதில் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லி, அவ்வளோதான். வைக்கிறான் தான் வச்சிடலாம். ஒன்று வந்து கோல்டன் குளோப் இருக்குல்ல, அந்த உலகம் உருண்டை போட்டது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து 2005-2007 ஒரு ப்ளஸ் காயின் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து நாராயணகுரு காப்பர் காயின் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து அது என்னது திலக்ஜி, அது ஒன்று இருக்குது. அதுவும் கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லி. இன்னொன்று வந்து இந்த காதி கிராஃப்ட்டு, அது ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. ஒவ்வொன்றுமே அது 1000 ரூபாய்க்கு மேலே போகுது. அதனால் அதை இதில் வைக்க முடியலை. மற்றபடி அது எல்லாமே நான் ஒன்று வச்சுருக்கேன். ஆனால் அந்த உலக உருண்டை போட்டது மட்டும் என்கிட்ட இல்லை. வாங்குறேன்னா வாங்கிடலாம். டெய்லி ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிட்டே தான் இருக்கார்.
அதை வாங்கி நம்ம தான் வைக்க முடியும், வேறு யார்ட்டையும் விற்கலாம் முடியாது, சேல் பண்ண முடியாது. கலெக்ட் பண்ணுறவங்க அவர்கிட்ட வாங்கி வச்சுக்கலாம். மற்றபடி அவர்கிட்ட வாங்கி இன்னொருத்தர் வந்து அதை விற்பனைலாம் செய்ய முடியாது. ஏன்னா சின்ன சின்ன சேனல்கள் விற்பனை செய்கிறதை விட 2 மடங்கு அவர் விலை வைக்கிறாரு. அதை வாங்கி நம்ம விற்பனை செய்ய முடியாது. எப்படின்னா அதை விட குறைஞ்ச விலைக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லி தான். அவர்கிட்ட நான் நேரடியாகவே ஃபோனில் போய் சொன்னேன், சார் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக இருக்குது, மற்றபடி பொருள்லாம் தரமாக இருக்குது, அதிலெல்லாம் குறை சொல்ல முடியாது, உங்களோட வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு தேவையான மட்டும்தான் வாங்க முடியுமே தவிர நான் உங்களிடம் வாங்கி இன்னொரு நண்பருக்கு நான் அதை வந்து கொடுக்க இயலாது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட நேரடியாக சொன்னேன். அவர்கிட்ட அப்படியா சார் அப்படின்னாரு. ஆனால் பொருள்லாம் நல்ல பொருளாக வச்சுருக்காரு. ரேட்டு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, சரியான ஜாஸ்தியான ரேட்டு. போட்டதையே தான் போட்டுட்ருக்காரு. சோல்டு ஆனாலும் சோல்டு ஆகட்டெல்லாம் அசாரமாக உழைக்காரு. யார் வாங்கினாலும் சரி, யார் வாங்கலாம்னாலும் சரி, விலை அவர் குறைக்கிறது மாதிரி இல்லை. போட்டதையே போட்டு தாய்கிட்டு இருக்காரு. செல்லு தான் நிரம்பி வழியுது, அதை டெலிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நமக்கு நேரம் சரியாக போச்சு. கொஞ்ச நாள் அந்த குரூப்பில் கூட வெளியில் போனேன். நம்ம எதுவும் இவர்கிட்ட வாங்க போகிறதில்ல, அப்புறம் நம்ம இது என்ன வாங்கி நம்ம விற்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லி வெளியே போனேன். அதை அழிக்க முடியாமலேயே மறுபடியும் அவர்கிட்ட ஃபோன் போட சொல்லி என்னை சேர்த்து விடுங்க, என்னத்தையே விலையாவது தெரிஞ்சுக்கிடுவோம்ல அப்படின்னு சொல்லி சேர்த்து விட சொல்லி இப்போ அந்த குரூப்பில் நானும் இருக்கேன். டெய்லி பார்ப்பேனே தவிர அதை வாங்கி எனக்கு தேவைன்னா ஒன்று வாங்கி நான் என்னுடைய கலெக்ஷன் வச்சுக்கலாம். அவர் மினிமம் 5 வாங்க 10 வாங்கங்கிறார். 5 வாங்கினா 5000 ஆகும், 10 வாங்கினா 10,000 ஆகும். நிறைய கலெக்ஷன், நிறைய பொருள் வச்சுருக்கிறாரு. சில பிஸ்னஸ்மேன் வச்சுருக்கிறாரு. அவருக்கு அப்படி சேல் பண்ணால் தான் அவர் கட்டுப்படியாகவும் பண்ணுறாரு. சரி, நமக்கு அது கட்டாது, நம்ம அதை விட்டு விலைக்கிட வேண்டியது. அதுக்கு வேண்டி யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம யாரையும் குறை சொல்லவும் மாட்டோம். குறை சொன்னாங்களாம் சரியா இல்லை, நமக்கு இது போதும் அவ்வளோதான், இன்றைக்கி பொழுது சரியாக போச்சு, நாளைய பொழுதை பற்றி நாளைக்கு பார்ப்போம். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. யாரையும் குறை சொல்லாமல் சந்தோஷமாக லைஃப் போய்கிட்டே இருக்கட்டும். இறைவன் நமக்கு கொடுத்தது போதும் அப்படிங்கிற நினைப்பில் போய்கிட்டே இருப்போம். இந்த செட்டு வேறு யாருக்கும் வேணும்னா என்கிட்ட நீங்கள் புக் பண்ணலாம். புக் பண்ணி எனக்கு 1 வாரம் நீங்கள் டைம் கொடுக்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு நல்ல காயினாக செலக்ட் பண்ணி, காயின் இருக்கானா இதில் உள்ள எல்லா காயினுமே மீண்டும் ஒரு 10 செட்டு நான் எடுத்துருவேன் என்கிட்ட இருக்குது. ஆனால் காயின் ஃபுல்லாக நல்ல காயினாக குட் கண்டிஷனாக செலக்ட் பண்ணி ஃபோல்டர் போட்டு எடுத்து எழுதி புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணி வரிசைக்காக வச்சு உங்களுக்கு நான் தருவேன். அதனால் 2500 மட்டும்தான். ஆனால் ஃபுல் செட்டு வந்துடும். ஒரு முக்கியமாக ஒரு 4-5 காயின் மட்டும் வராது. மற்றபடி திருவள்ளுவர், லால் பகதூர் சாஸ்திரி அந்த இதெல்லாம் உங்களுக்கு காப்பர்னிக்கெல்லாம் சேர்த்து வச்சுருவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் காஸ்ட்லி அவ்வளோ மட்டும் வைக்கலை. ஆனால் வேணும்னா வச்சுருவேன், வேண்டாட்ட விட்டுருவேன். அது மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லி வைக்க முடியாது, வச்சா கட்டுப்படியாகுது. நான் அந்த 5 காசுக்கே சொல்லப்போனால் அந்த காதி கிராஃப்ட்டும் திலக்ஜி காசு 2 காசுக்குமே 2500 காணாது. ஆனால் இருக்குது, ஒரே ஒரு 5 ரூபா காசு ப்ளஸ் காசு மட்டுமே 5700 கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன். அது 6000 கேட்டால் தான் கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க மாட்டேன். ஒன்றே ஒன்று தான் என்கிட்ட இருக்குது. அது மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணணுமா எப்படியும் 10, 25,000, 30,000 ஆகும். 5 ரூபா காயின் மட்டும் ஃபுல்லாக செட் பண்ணணும்னா, ஆனால் எல்லாம் வாங்கிடலாம். அதுலேயும் அந்த உலக உருண்டை படம் போட்டது சேர்த்து வைக்கணும்னா 1,00,000 ஆகும். அது மட்டுமே 25,000 மேலே அந்த ஒரு காயின். இது ஓரளவு மினிமம் நம்மளை மாதிரி என்ன மாதிரி அப்படின்னு வைங்களேன். ஒரு மிடில் ஃபேமிலி கலெக்ட் பண்ணுற ஒரு பொருள். ஒரு 56 விதமான நாணயங்கள் இருக்கும். இந்த காமன் காயின் இயர் வைஸாக வைக்கிறாங்க, மேல் கொண்டு கூட 2-3 நான் ஃப்ரீயாக கூட வச்சு விட்ருவேன். 60 காயின் வரைக்கும் கூட கொண்டு வந்துடுவேன். இயர் வைஸாக கூட வச்சு இன்னும் 2-3 காயின் கூட வச்சு 60 காயின் வரைக்கும் கூட கொண்டு வந்துடலாம். 60,000 வச்சாலுமே உங்களுக்கு இதே ரேட்டு தான், 2500 தான். நான் கூட குறைக்கலாம் விரும்பலை. வேணுங்க வாங்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் இரவு வணக்கம்.